முதல் கேள்வி, ஆர்டிகிள் 52 என்ன குறிப்பிடுகிறது? விடை பி. ஜனாதிபதி பதவி. இரண்டாவது கேள்வி, ஆர்டிகிள் 53 யாருக்கு நிர்வாக அதிகாரம் வழங்குகிறது? விடை பி. ஜனாதிபதி. மூன்றாவது கேள்வி, ஆர்டிகிள் 54 என்ன குறிக்கிறது? விடை ஏ. ஜனாதிபதி தேர்தல். நான்காவது கேள்வி, ஆர்டிகிள் 61 எந்த செயல்முறையை பற்றியது? விடை சி. ஜனாதிபதியை நீக்கும் நடைமுறை. ஐந்தாவது கேள்வி, ஆர்டிகிள் 63 எதை பற்றியது? விடை பி. துணை ஜனாதிபதி. ஆறாவது கேள்வி, ஆர்டிகிள் 74 என்ன கூறுகிறது? விடை ஏ. பிரதமர் மற்றும் அமைச்சரவை ஜனாதிபதிக்கு ஆலோசனை வழங்கும். ஏழாவது கேள்வி, ஆர்டிகிள் 75 எதை பற்றியது? விடை ஏ. பிரதமர் நியமனம். எட்டாவது கேள்வி, ஆர்டிகிள் 79 எதை சொல்கிறது? விடை ஏ. பாராளுமன்றத்தின் அமைப்பு. ஒன்பதாவது கேள்வி, ஆர்டிகிள் 80 எதை குறிக்கிறது? விடை பி. ராஜ்யசபா அமைப்பு. பத்தாவது கேள்வி, ஆர்டிகிள் 81 எதை பற்றியது? விடை ஏ. லோக்சபா உறுப்பினர்கள் எண்ணிக்கை. நாம் இப்போ 10 கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கோம். இதோட மதிப்பெண்ணை தெரிஞ்சுக்க கீழே இருக்கிற மதிப்பெண் காட்டு அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணால் எத்தனை ஆன்சர் கரெக்டாக சொல்லியிருக்கீங்கன்னு காட்டும். நாம் 10க்கு 10மே கரெக்டாக தான் சொல்லியிருக்கோம். இந்த பேஜ் உங்களோட சுய மதிப்பீடை தெரிஞ்சுக்கிறதுக்கும் நீங்கள் எக்ஸாமில் நல்லா ஸ்கோர் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட லிங்க்கை ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கோம். செக் பண்ணி பாருங்கள். படிச்சுட்ருக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.